காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மயிலும் சித்தப்பாவும் இருட்டில் 2 பேரும் பார்த்து பயந்துக்கிறாங்க. மயில் நினைச்சிடறாங்க பேய் வந்துருச்சுன்னு, சித்தப்பா யாரோ திருடன் அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பயங்கரமாக கத்துறாங்க. இவங்க சத்தத்தை கேட்டு செந்தில் அண்ட் பாண்டியன் 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது மயில் சொல்றாங்க, இல்லை நான் சித்தப்பாவை பார்த்து பயந்துட்டேன், நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், நான் ஏதோ பேயின்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின் போது நம்ம பாண்டியன் கேட்கிறார், நீ எதுக்குமா இருட்டுக்குள்ள வர, லைட்டை போட்டுட்டு தானே வர வேண்டியது தானே, தண்ணி தானே குடிக்கிற, லைட் போட்டு வர வேண்டியதானே அப்படின் போது நம்ம மயில் இல்லை வந்தால் உங்கள் எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு. ஏமா நாங்களாம் ரூமில் தூங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆக போகுது, என்னம்மா நீ போமா அப்படின்னு அவங்கள திட்டுறாங்க. அடுத்ததான் நம்மளோட சித்தப்பாவை கேட்குறாங்க, எதுக்கு அப்படி நைட்டில் சுற்றிட்டு இருக்க அப்படின் போது, நான் சுச்சா போக வந்தேன் அப்படின்றாரு. சுச்சா போகிறதுக்கு அரஞ்சனா பாரு அப்படின்னு திட்டும் போது நம்ம சித்தப்பா சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு நீங்கள் மச்சிலே ஒரு ரூம் கட்டி கொடுங்க, அந்த ரூமில் எனக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஏன் கீழே வர போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன், உனக்குலாம் மச்சியில் இடம் கொடுத்ததே பெருசு, இதில் உனக்கு பாத்ரூம் வேறு கட்டி தரணுமா போடா அப்படின்னு வரட்டி விட்டுறாரு. ஸோ அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராஜி அண்ட் மீனா 2 பேரும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க நம்மளோட கதிரும் ஏதோ சைக்கிள் தொடச்சிட்டு இருக்கார். அந்த நேரம் நம்மளோட செந்தில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கார். வந்ததுமே மீனாவை பார்த்ததுமே, ஐயோ இவளை பார்த்துட்டோமே, இவ சிக்கனா நம்மளை சதைச்சிருவாள், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாளே அப்படின்னு சொல்லி மெதுவா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. மீனா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, டேய் நைட் என்னடா பண்ண அப்படின்ட்டு ராஜிட்ட கேட்குறாங்க. ராஜி உங்க மாமா என்ன தெரியுமா நைட்டு பண்ணாரு அப்படின் போது ராஜின்ட்டு, போக்கா அது உங்களோட பர்சனல், நான் ஏன்க்கா தெரிஞ்சுக்கணும் போது, அசிங்கமாக திட்டிட போறேன், சொல்றத முதல்ல கேளடி அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் நரேட் பண்ணுறாங்க. அதாவது செந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஏஜுக்கு என்ன கேட்டகரிக்கு எந்த இதுக்குள்ள லிஸ்ட்டில் வருவார், அந்த சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல க்ரைட்டீரியா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க செந்திலுக்கு. ஸோ இதை பார்த்ததுமே நம்மளோட செந்தில் தூக்கம் வருது அப்படின் போது மீனா போய் சரி நான் காஃபி போட்டு வரேன்னு போயிட்டாங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு வர கேப்பில் இவன் தூங்கிட்டான், இவனை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுடா அப்படின்னு நான் ஒரு சிலபஸ் கொடுத்தா அதை பார்க்காம இவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ நம்மளோட செந்தில் கேட்குறாரு, இன்னும் தூங்குறது ஒரு தப்பா, ஏன் நீ எல்லாம் தூங்க மாட்டியா, நான் பேசிட்டே இருக்கும்போது நீ கூட தான் தூங்கியிருக்க அப்படின்போது, இங்கே பாரு நீ பழைய கதையை பல வருஷமாக சொல்கிற கதையை கேட்டு தூங்குறது வேறு, ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ஒரு சிலபஸ் கொடுக்குறேன் அதை பார்க்காம நீ தூங்குறியே, நீ இப்படிலாம் இருந்தேன்னா எக்ஸாம் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது, டே அண்ட் நைட் நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போக முடியும், ஸோ ஒழுங்காக படிக்கணும், நிறையா படிக்கணும் அப்படின்றாங்க. பட் செந்தில் வந்துட்டு எனக்கு நிறைய ஒர்க், ஏன்னா கடையிலேயே நிறைய வேலை பார்த்தா அந்த டயர்டில் தூங்கிட்டேன் அப்படின்போது அதெல்லாம் முடியாது, இனிமேல் நான் கொடுக்குற சிலபஸ் நீ ஒழுங்காக படிக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய பேப்பர் படிக்கணும், அதுவும் இங்கிலீஷ் பேப்பராக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாண்டியன் வடை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ வடை வாங்கிட்டு வந்த மனுஷன் எப்போதும் போல் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க காலையிலே பிரசாதம் தரேன்ற மாதிரி வாங்க குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிடுங்க, கோமதியை சொல்கிறார் எல்லாரையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு எல்லாருக்கும் வடை சாப்பிட சொல்லு அப்படின்றாங்க. ஸோ எல்லாரையும் வந்து நம்ம சித்தப்பாவே கூப்பிடுறாரு, வாங்க வாங்க எல்லாரும் வடை சாப்பிட வாங்க, ஏன்னா அப்படி எல்லாரும் உட்காந்து பேசும்போது தானே ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்குது. அதாவது நம்ம செந்தில் கேட்குறாரு, அப்பா என்னப்பா அண்ணனுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது இவரும் சொல்கிறார் பாண்டியன், ஆமாம்மா நான் வந்துட்டு டிக்கெட்லாம் போட்டாச்சு, நீ வேணா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ராஜி சொல்கிறாங்க, இல்லை டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம், நம்மகிட்ட டிக்கெட் இருக்குது, ஐடி ப்ரூஃப் மட்டும் காமிச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு நம்ம சாதா டிக்கெட்டாக இருந்தால் கூட கம்மி, ஆனால் தக்கல் அதுவும் ப்ரீமியம் தக்கல் அப்படின்போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் நம்ம சித்தப்போ கொஞ்சம் கொளுத்தி போட்டுட்டார். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் மீனா போனாங்க, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்தீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம மயில் இருந்துட்டு, என்ன சித்தப்பா ஏற்றி விடுறீங்களா அப்படின்னு மயில் கேட்குறாங்க. இல்லை நான் கேஷுவலாக கேட்டேன் அப்படின்றாரு. அண்ட் இந்த இடத்துல பாண்டியன் சொல்கிறாரு, அவள் வந்து மீனா போகும்போது அவங்க ஆஃபீஸில் அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அதனால அவள் போனா, இல்லைனா நான் புக் பண்ணி கொடுத்துருப்பேன் தானே அப்படின்னு இதை பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்க போக அந்த நேரம் நம்மளோட மீனா கேட்குறாங்க, மாமா நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷ் பேப்பரும் வாங்கி போடுங்களேன் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட பாண்டியன் கேட்குறாரு, எதுக்குமா நியூஸ் பேப்பரு, இந்த தமிழ் பேப்பரை படிக்கவே ஆள் இல்லை, இந்த தமிழ் பேப்பரே என்ன தவிர இந்த வீட்டில் வேறு யாரும் படிக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் பேப்பர் எதுக்குமா, இதுவே தண்டமாக 300 போயிட்டுருக்கு, இதில் இன்னொரு 300 எதுக்குமா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா அதில் நிறைய வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் வரும், அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் நம்மளோட ராஜ்யம் சொல்கிறாங்க, ஆமாம் அடுத்த வருஷம் நானும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் போது அதெல்லாம் அப்போ வரும்போது பார்த்துக்கலாம், சும்மா தேவையில்லாமல் இதுக்காக ஒரு 300 என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. ஸோ கோமதியும் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க தான் கேட்குறாங்க இல்லையா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்போது அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. ஸோ மீனா சொல்கிறாங்க, மாமா வேண்டாம் நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, ஏன் காசில் நான் பேப்பர் வாங்கிக்கிறேன், நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. நீ என்னமோ ஓன் காசு ஏன் காசுன்னு பேசுகிற அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்கிறாரு. அப்படி எதுக்குமா சொல்லணும், என்னவா இருந்தாலும் காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுக்கு தானே சொல்கிறேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லாத செலவு வேண்டாம் அப்படின்னுறாங்க. ஸோ இந்த இடத்துல மீனாக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. பட் வெளியே அதை எதையும் காமிச்சிக்காம சரி ஓகே நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்க பேப்பரே வாங்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க.
காட்டுறாங்க. ஸோ அடுத்த சீன்ல இதுக்காக செந்தில் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது தம்பிங்கிட்ட மாமாட்டெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு. அதாவது மீனா எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலிலேருந்து வந்த பொண்ணு. அவ கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா அவளுக்காக எல்லாம் செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு எனக்காக இங்க வந்து கஷ்டப்படுறா. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இங்க ஒரு பேப்பர் ஒரு மாசம் ஒரு ரூ. 300 செலவு பண்றதுக்கு, அதுவும் அவ பண்றேன்னு சொன்னா கூட அப்பா ஒத்துக்க மாட்றாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்குமே வந்து அப்பா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அவள திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்ற மாரி மீனாவ சொல்றாங்க. அவ வருத்தப்படுறா. ஸோ இதெல்லாம் பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. மீனாவோட நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட செந்தில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, அப்பா எப்படி ஸ்ட்ரிக்ட் ஆனவர். அதாவது அவருக்கு வந்து மீனா பணம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உன் பணமா இருந்தாலும் என் பணமா இருந்தாலும் இந்த குடும்பத்தோட காசு அதையும் தேவையில்லாம செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனுஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டனால எல்லாரும் ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.